மாறிடுமோ? ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லாமா? திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ வந்திருக்கிறேன் ஆண்டவரே. தேவ சமூகத்திலே ஆமென். அப்பா சமூகத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே, எங்க உள்ளத்தை ஊற்றி தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கிட்டி சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் ஆராதனை அப்பா உமக்கு இனிமையான சுகந்த வாசனையாக இருக்க ஆண்டவரே ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஆமென். அவர் நம்முடைய துதிக்கு பாத்திரர். அவரை நாம் துதித்து போற்றி பாடுவோம். ஒரு பழைய பாடல், ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே, மாறிடா இயேசுவே எந்த நேசரே. சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி பாடலாம். ஆண்டவர் என் இயேசுவை ஆயிரம் நாவுகளாலும், ஆண்டவர் என் இயேசுவை ஆயிரம் நாவுகளாலும் ஆர்ப்பரித்து போற்றிட நாம் ஆயத்தமல்லோ. ஆவியின் சந்தோஷமே மக்களித்தாரே, ஆவியின் சந்தோஷமே மக்களித்தாரே. ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே, ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே.
எந்த நேசரே, நம் நேசர் மாறிடார். அமேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அமேன். நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். He is the same yesterday, today and forever. Amen. அடுத்த பாடல் அதே தான் சொல்லுகிறது. He is the same unchanging Jesus. இயேசு கிறிஸ்து மாறாதவரே. ஒரு பழைய கோரஸ் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
தொடர்ந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். நான் நேசிக்கும் தேவன் ஆண்டவராகிய இயேசு, அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமென். பாடி துதித்து மகிழ்வோம். சோகமாக அவர் மாறாம தான் இருக்கிறாரு, நான் தான் மாறிட்டே இருக்கேன், சூழ்நிலையெல்லாம் மாறுற மாதிரி இல்லைன்னு மைண்டில் உங்களுக்கு ஓடிட்டு இருந்துச்சுன்னா இந்த நாள் நான் சொல்லுகிறேன், அவர் மாறாதவர். அவர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு நாம் ஒரு விசுவாசத்தோடு துதித்து கொண்டிருக்கிறோம் அந்த மாறாத ஆண்டவரை. ஆமென். துன்ப நேரத்தில் கைவிட்டாலும், மனுஷர்கள் நம்மை விட்டு விலகி போனாலும், நம்மோடு கடந்த நாட்களில் இருந்தவர், இந்த நாட்களிலும் இருக்கிறவர், இனிமேலும் நம்மோடு இருக்க போகிறவர். ஹல்லேலூயா. சுகவீனத்திலும் பலவீனத்திலும் வியாதியின் படுக்கையிலும் நம்முடைய மருத்துவராய் கடந்த நாட்களிலே இருந்தார். நம்முடைய பரிகாரியாய் இப்பொழுதும் இருக்கிறார். இனிமேலும் அவர் நம்முடைய மணவாளன், மருத்துவர், பரிகாரி, மாறாத ஆண்டவர் நம் கூட தான் இருக்கிறார். எதற்கும் கலங்காமல் சந்தோஷமாக பாடல் சொல்லுகிறது, நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அது மாத்திரம்தான் எனக்கு சந்தோஷம், சமாதானம் அனைத்தையும் தரும். ஹல்லேலூயா. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன்,
கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய அன்பு கொஞ்ச நேரம் யோசிக்கலாமா? ஆண்டவர் மாறிடார். அவருடைய அன்பு நம்ம மேல மாறாமல் ஒவ்வொரு நாளும் புதிதாக இன்னும் நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை மறந்த போதும் அவர் நம்மை மறக்கவில்லை. நம்மளுடைய அன்பு குறைந்த போதும் அவருடைய அன்பு குறையவில்லை. ஆண்டவருடைய அன்பு உண்மையாகவே நமக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தால், அந்த அன்பிலே நாம் களி கூர்ந்து கொண்டு இருப்போமானால், நமக்குள் இருக்கிற எல்லா பயம், திகில் அனைத்தும் போய்விடும். நாம் விசுவாசிக்க தொடங்குவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என் உள்ளத்தில் இருக்கிறார். அவருடைய அன்பு எல்லா பயத்தையும் நீக்கும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து பதைக்கிற எல்லா விதமான காரியங்களும் அகற்றிவிடும். என் ஆண்டவர் இயேசு எனக்குள்ள இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கும். ஹல்லேலூயா. குடும்ப உறவுகளால் நாம் கைவிடப்பட்ட நேரத்திலும் அது சகிக்கும். அவர்கள் அன்பு குறைந்தாலும் நமக்குள் இருக்கும் ஆண்டவருடைய அன்பு அதை சகிக்கும். நாம் அவர்களை நேசிக்க ஆண்டவர் நமக்கு அந்த அன்பை தருவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எனக்குள்ள ஊற்றுங்க. ஆண்டவருடைய அன்பு எனக்கு தேவை. ஆண்டவரே, நான் மற்றவர்களை நேசிக்க என்னுடைய அன்புல மாற்றம் இல்லாதபடி தகப்பனே, என்னுடைய அன்புல ஏற்ற தாழ்வு இல்லாதபடி தகப்பனே, என் குடும்பத்தாரை நான் நேசிக்க இந்த நாளில் ஒரு அன்பை தாங்கன்னு கேட்குறீங்களா? என் கணவர் என்னை நேசிக்காமல் இருக்கலாம், என் பிள்ளைகள் என்னை நேசிக்காமல் இருக்கலாம், என் உறவினர்கள், நண்பர்கள். ஆனால் ஆண்டவரே, நான் அவர்களை நேசிக்க, அன்பு கூற, நீர் என் மேல் வைத்திருக்கிற அன்பினால் அப்பா அவர்களுக்கு நான் அன்பு செலுத்த எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? ஆண்டவரே, கிருபையா இறங்குங்க. ஆண்டவரே, கிருபையா இறங்குங்க தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. அவர் அன்பு மட்டும் மாறவில்லை, அவருடைய வாக்கும் மாறாத தேவன். ஆமென். அவர் நமக்கு எவ்வளோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் சொல்லலாம், வாக்கு தத்திற்கு குறைச்சலே இல்லைங்க, நிறைய வாக்கு தத்துவம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை நிறைவேறதுக்கு தான் நாட்கள் ரொம்ப ஆகுது, மாதங்கள் ஆகுது, சில வாக்குத்தங்கள் வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அது நிறைவேறுவதற்கு எந்த அறிகுறியுமே இல்லையேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், ஆபிரகாம் ப்ராமிஸ் பெற்றதுக்கு அப்புறமும் 25 வருஷம் ஆச்சு. வாக்குத்தத்தத்தை பெற்றுட்டாரு, ஆனால் 25 ஆண்டுகள் காத்திருந்தார். 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஆமென். வாக்கு தருபவர் மாறிடார். ஆமென். இந்த நாளிலே அவர் உங்களுக்கு அதை செய்வார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல என்று நாம் அறிவோம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று உங்களை பார்த்து இந்த நாளிலே அவர் கேட்கிறார். நான் சொல்லியும் நான் செய்யாமல் இருப்பேனாமா? செய்வேன். நாட்களானாலும் நான் அதை செய்வேன். இந்த பாடலை விசுவாசத்துடன் பாடலாம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஆமென். நீங்க இன்றைக்கு சோர்ந்து போன ஒரு நிலைமையில வந்தா, நான் சொல்றேன், எல்லா சோர்வையும் அப்புறப்படுத்திட்டு, ஆண்டவரே என்னை உற்சாகத்தின் ஆவியினால எனக்கு நிரப்புங்க, நீங்க எனக்கு சொன்னதை செய்வீங்க, நான் சாட்சி சொல்லுவேன், சந்தோஷத்தோட ஒரு நம்பிக்கையோட பாட போறோம். ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொல்லாமா? வாக்கு பண்ணினவர் மாறிடார்,
உரைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். மனிதர்கள் மத்தியிலும் உறவுகள் மத்தியிலும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவர். ஒரு ஜெபமா அந்த பாடலை பாடுவோம். சோர்ந்து போக மாட்டேன்னு அறிக்கை செய்தோம். காலங்கள் கடக்கலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நீர் மாறாதவர். ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. ஆமென். என்ன முடிவு? எதிர்பார்த்திருக்கும் முடிவு. ஆண்டவரே நீ சொன்னீங்களே இதை செய்யுங்க, எப்போ செய்ய போறீங்க? எதிர்பார்த்திருக்கும் முடிவு. ஆமென். உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில், ஆண்டவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். சமாதானத்திற்கும் சந்தோஷத்தை தருகிற ஒரு காரியமாக அதை முடிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. பாடுவோம். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் எழுப்பி நின்று பாடுவோமா? வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு
நீ வாக்குரைத்ததை தகப்பனே நீ செய்து முடிக்க வல்லவர் தகப்பனே. மனிதர்கள் மாறலாம் அப்பா, ஆண்டவரே நீர் மாறாதவர் தகப்பனே. நாங்கள் உண்மையே அண்டிக் கொண்டு அப்பா அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு தகப்பனே அப்பா நாங்கள் அதை அப்பா விசுவாசத்தோட தகப்பனே அப்பா எங்கள் கண்கள் காண நாங்கள் அதை சுதந்திரிக்க போறதுக்காக நன்றி. ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்றீங்களா? ஆண்டவரே நீங்க செய்து முடிக்க போறதுக்காக நன்றி. இந்த பாடலை விசுவாசத்தோட பாடுவோம். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே, மானிடர் மாறிடுவார், பரநேசு நீர் மாறிடார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே, மானிடர் மாறிடுவார், பரநேசு மாறிடாரே. உமக்கே எங்கள் துதி கன மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக ராஜா. நீர் வாக்கு மாறாத தேவன், வாக்கு தத்தங்கள் நிறைவேற்ற வல்லவர் தகப்பனே. நிறைவேற்றி முடிக்க போறதுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆமென்.